ஒரு சின்ன தொழிலை தொடங்கி மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் வரை அவங்கக்கிட்ட வேலை செய்கிற தொழிலாளி 10 பேர் அல்லது 10 பேருக்கு மேலே வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு இஎஸ்ஐ பிடிப்பாங்க. பிடிக்கணும், அதான் கவர்மெண்ட் சட்டம். இப்போ உதாரணத்துக்கு மளிகை கடை, நகைக்கடை, ஒர்க் ஷாப்பு, ஜவுளி கடை, சினிமா தியேட்டரு, ஹோட்டலு மற்றும் தொழிற்சாலைகள், இன்னும் சொல்லப்போனால் சொல்லிக்கிட்டே போகலாம், நிறையா இருக்குது. இதில் உதாரணத்துக்கு நான் ஜவுளி கடை எடுத்துக்கிறேன். இப்போ ஜவுளி கடையில் வேலை செய்கிற ஒரு தொழிலாளி வேலைக்கு போயிட்டுருக்காரு. போகிற வழியில் எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கி இறந்துடுறாரு. அப்போ அவர் சம்பளத்தையே நம்பியிருந்த அவங்க குடும்பத்துக்கு என்ன உதவி இஎஸ்ஐலேருந்து கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இஎஸ்ஐனா தொழிலாளர்களே ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வர்றதுக்கு மட்டும்தான்னு பல பேர் இன்னி வரைக்கும் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அதில் பல பேர் வாயை பிளக்கும் அளவிற்கு உதவிகள் அடங்கி இருக்குன்னா நம்புவீங்களா? அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அரிமா விழித்திரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்ல தகவலை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம டெம்ப்ரரி டிசபிள்மெண்ட் பெனிஃபிட்ஸை பார்ப்போம். இப்போ ஒருத்தர் வேலைக்கு சேராருன்னா அவர் சேர்ந்த நாள்லேருந்து இஎஸ்ஐ கவர் ஆகுது. அவர் வேலையில் சேர்ந்து அடிபட்டுட்டார்னா அவர் காயம் சரியாகிற வரை இஎஸ்ஐ 90% சேலரியை கொடுத்துரும். அடுத்து பர்மனண்ட் டிசபிள்மெண்ட் பெனிஃபிட்ஸு. ஒருத்தர் வேலைக்கு செல்லும்போதோ, வேலையிலிருந்து வீட்டிற்கு செல்லும்போதோ அல்லது வேலையில் இருக்கும்போதோ அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களுக்கு மருத்துவரின் அறிவுரைக்கேற்ப, மருத்துவரின் சர்டிஃபிகேட்டின் படி அவர் ஊனம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அவர் ஊனம் நிரந்தரமானதா அல்லது தற்காலிகமானதான்னு கணக்கு செய்து அவருடைய ஊனம் சரியாகும் வரை அல்லது வாழ்நாள் முழுவதும் 90% சேலரியை இஎஸ்ஐ வழங்கும். அடுத்து முக்கியமாக டிபெண்டன்ட் பெனிஃபிட்டை பின்னாடி விரிவாக பார்ப்போம். ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒருத்தர் வேலைக்கு போகும்போதோ, வேலையிலேருந்து வீட்டிற்கு செல்லும்போதோ அல்லது வேலையில் இருக்கும்போதோ விபத்தில் இறந்துட்டார்னா அவங்கள நம்பியிருந்த ஃபேமிலிக்கு மாதம் 90% ஊதியத்தை இஎஸ்ஐ வழங்கும். அது மட்டும் இல்லைங்க, அவருடைய இறுதி செலவுக்கு 15,000 ரூபாயை இஎஸ்ஐ கொடுக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. நண்பர் ஒருத்தருடைய இஎஸ்ஐ கார்டு நம்பரை வாங்கி ஆன்லைனில் செக் பண்ணேன். இப்போ நீங்கள் கூட உங்களுடையதோ அல்லது உங்களுடைய நண்பருடையதையோ இஎஸ்ஐ கார்டை வாங்கி அவங்களுக்கு எவ்வளோ நாட்கள் வரை இஎஸ்ஐ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் நண்பரோ அல்லது யாராவது தெரிஞ்சவங்களோ இது போல் வேலை நிமித்தமாக விபத்தில் அடிபட்டு இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இஎஸ்ஐ பெனிஃபிட்ஸ் 21,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க 21,000 ரூபாயை கிராஸ் பண்ணால் கூட ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரை இஎஸ்ஐ பெனிஃபிட்ஸ் நீடிக்கும் என்பது தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு எவ்வளோ நாள் வரைக்கும் அந்த இஎஸ்ஐ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உதவித்தொகையை கேட்டு விண்ணப்பிக்கலாம். இப்போ இவங்களுக்கு டெம்ப்ரரி டிசபிள்மெண்ட் பெனிஃபிட்ஸு, பர்மனன்ட் டிசபிள்மெண்ட் பெனிஃபிட்ஸு, டிபெண்டன்ட் பெனிஃபிட்ஸு எல்லாமே எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பெனிஃபிட்ஸோட கண்டிஷனில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எவ்வளவு உதவித்தொகை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு விவரமாக போட்டிருக்காங்க. இதில் டெம்ப்ரரி டிசபிள்மெண்ட் பெனிஃபிட்ஸு ஆல்ரெடி சொன்னது தான் 90% வேஜஸ்ஸு சிறிது காலத்திற்கு. பர்மனன்ட் டிசபிள்மெண்ட் பெனிஃபிட்ஸில் வாழ்நாள் முழுவதும் உதவித்தொகை கொடுக்குறதா போட்டிருக்காங்க, 90% வேஜஸ்ஸு. அடுத்தது டிபெண்டன்ட் பெனிஃபிட்ஸில் கணவனை இழந்த விதவைகள் அவர் மறுமணம் செய்து கொள்ளும் வரை 90% அவங்க வாங்கலை சேலரியை ஒரு பென்ஷனாக மாதம் கொடுக்குறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கலைன்னா கொடுக்குறாங்க. இறந்தவருக்கு மகன் அல்லது வளர்ப்பு மகள் இருந்தால் அந்த மகன் 25 வயதை ஆகும் வரை உதவித்தொகை கொடுத்துறதா போட்டிருக்காங்க. மகள் அல்லது வளர்ப்பு மகள் மேரேஜ் வரைக்கும் உதவித்தொகை வழங்கப்படும். அடுத்து சொந்த மகள் அல்லது வளர்ப்பு மகள் 25 வயதை எட்டும் வரை உதவித்தொகை நீடிக்கும்னு போட்டிருக்காங்க. அடுத்து மற்றவர்களுக்கு திருமண வயது வரை அல்லது 18 வயது வரை உதவித்தொகை நீடிக்கன்னு போட்டிருக்காங்க. 21,000 ரூபாய் வரை சம்பளம் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இஎஸ்ஐ ஸ்கீம் தொடரும். 21,000 ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா இருக்காதுன்னு தெரியும் எல்லாருக்கும். இப்போ 21,000 ரூபா சம்பளம் வாங்குகிற ஒருத்தருக்கு அவங்க மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 5,000 ரூபா சம்பளம் உயர்த்தி கொடுக்குறாங்க. சம்பளம் உயர்த்தி கொடுத்தா 2 மாதத்துலேயே அவர் வேலைக்கு போயிட்டு இருக்காரு. அப்போ போகிற வழியில் வேலையிலேருந்து வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு எதிர்பாராத விபத்தில் இறந்துடுறாருன்னா அவருக்கு இஎஸ்ஐ பெனிஃபிட்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஏற்கனவே இஎஸ்ஐக்கான பணம் அவங்க மேனேஜ்மெண்ட்டில் இஎஸ்ஐயில் கட்டியிருப்பாங்க. அந்த கட்டணத்துக்கு உண்டான ஸ்கீம் பெனிஃபிட்ஸு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரை அவருடைய அக்கௌண்ட்டில் தொடரும். நீங்கள் இதை குறிப்பாக பார்க்குறது இதை தான் மெயினாக பார்க்கணும்.
நீங்கள் அவருடைய இஎஸ்ஐ கார்டுடைய நம்பரை ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் இஎஸ்ஐ ஸ்கீமுக்கான பலன்கள் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதை பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.